இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம். கோவிலில் தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என கூறிய நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். ஆனா அடுத்து திருச்செந்தூர் கோயில்ல தமிழ்ல தான் நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றீங்க. ஆனா சரி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்க என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க? செவி சாய்க்கலன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை என் மக்கள் செவி சாய்ப்பாங்கல்ல, அது எனக்கு முக்கியம். இவன் யாருன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இல்ல திமுக, முருகன் மாநாடு நடத்தின, முருகனுக்கு தமிழ்ல மந்திரஞ்சொல்ல என்ன பிரச்சனை? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் இல்ல, என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்ப இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக, ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி, அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிப்பான்? எதுக்கு நிப்பான்? எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க? தமிழ் மீட்சி உரணும், தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு? வழிபாட்டு தலத்துல இல்ல, வழக்காடு மன்றத்துல இல்ல, படிப்பகங்கள்ல இல்ல, பள்ளி கல்லூரிகள்ல இல்ல. இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இது செய்யல, நீ செய்யல, நான் பக்கத்துல நான் செய்வேன். இந்த முருகன் கோயிலுக்குள்ள போய் கும்பாபிஷேகம் பண்ணதானா? அனுமதி நீ போட்டுக்க, நீ சமைச்சுக்கிறதுல போட்டுக்க, நான் போடுறேன். எங்க முருகன் இருக்கான், எங்க மக்கள் இருக்காங்கன்னு பாத்துருவோம். கோரிக்கைகள் எங்கெல்லாம் வரப்பெற்றாலும் அவைகளை நிறைவேற்றுகின்ற முதல்வராக திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் ரோப்காருக்கு உண்டான நிதியை அரசே வழங்கி இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேசினார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்களா? அதுல அடிப்பேன் இதுல அடிப்பேன் அதெல்லாம் சொல்லி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம். என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதே போல் குடமுழுக்கிலே தமிழிலே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம். அங்கேயும் தமிழிலே முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம். இன்னார் சொல்லிதான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல. ஏற்கனவே நம்முடைய பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், நம்முடைய செல்வம் போன்ற குருக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய போத்திகள், அர்ச்சகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் அவர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக கணிகின்ற கனியையும் எங்களுடைய மந்திர சொற்களால் தான் கனிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்பவர்களுக்கு, அர்ச்சகர்களுக்கு வருகின்ற கட்டணத்தில் 60% அர்ச்சகர்களுக்கு வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 13 புத்தகங்களை, போற்றி புத்தகங்களை மறுபதிப்பு செய்து வெளியிட்ட ஆட்சி தான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி.